வந்து ஜெனட்டிக் ஓரியன்டான ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ட்விங்ஸ்னால் 2 கேரக்டர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 2 கேரக்டர் வருவாங்க. காலையில் ஒரு ஆள், சாயங்காலம் ஒரு ஆள், பாய் கேர்ள் அந்த மாதிரி. பட் நிறைய பேர் இந்த கதை இது என்ன இப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன இப்படிலாம் படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு. பட் வந்து இந்த ஒரு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அதில் எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் கரெக்டான ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு, பேக்ரவுண்டு, பிஜிஎம், மியூசிக் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம், நான் ரியாலிட்டிக்காக பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, படமாக பார்த்தா அது ஓகே, அதை பார்க்கலாம், அப்படி தான் சொல்லலாம், அவ்வளோதான். ரியாலிட்டிக்காக பார்த்தா அந்த படம் நம்புற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி அதிசயமே கிடையாதுல்ல. ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இப்போ நடித்த அந்த ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் இப்போ தான் ப்ரோ பார்த்தேன். படம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ, அது ஓகே தான். நான் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் பார்க்கலாம், மற்றபடி லாஜிக்காலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதான் ப்ரோ, பெருசாக எதுவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், லாஜிக் இல்லாமல் பார்க்கலாம். ஃபேண்டசி மூவி, ஃபேண்டசி அது ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும் ப்ரோ. நீங்கள் லாஜிக் எதிர்பார்த்தா லாஜிக் இருக்கும், டீசெண்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபைட்டும் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓவரால் டீசென்ட் மூவி ப்ரோ. காமெடி ஓகே தான் ப்ரோ. அந்த மாறதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. விடிவி கணேஷும் நல்லா பண்ணியிருந்தார். லாஜிக் சுத்தமாக இல்லை, லாஜிக் தாண்டி நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ஜாயபிளாக லாஜிக் இல்லை லைக் எப்படி கொடுக்க முடியும். ஒரே பாடியில் 2 பேர் இருக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. பட் வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும், ஒரு 2 ஹார்ஸ் என்ஜாய் பண்ணணும்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி தான், ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பக்காவாக பண்ணியிருந்தார் ப்ரோ. எனக்கு உண்மையாக ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த ராஜு ஸ்டீல்ஸ் கேரக்டர் உண்மையாகவே ஃபைனல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து நல்லா பண்ணியிருந்தேன். டபுள் ஆக்குபென்சி படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு கான்செப்டை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்த மாதிரி இருக்குது. 2004 வந்து நியூ படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்னிங் 6 to ஈவினிங் 6 வந்து சின்ன பையனாக இருப்பான், ஈவினிங் 6 to மார்னிங் 6 வந்து பெரிய ஆளாக இருப்பான். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்னிங் 6 to ஈவினிங் 6 பொண்ணாக இருப்பா, ஒரே உடம்பு தான், பொண்ணாக இருப்பா. ஈவினிங் 6 to மார்னிங் 6 வந்து பையனாக இருப்பான். ஸோ வந்து லவ் பண்ணும்போது 2 பேருக்குமே லவ்வர்ஸ் இருக்கும், அதில் என்ன கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. விடிவி கணேசன் வச்சு செம்ம காமெடியாக, செம்ம என்டர்டெய்னிங்காக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த படம். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஓவர் டெக்னிக்கலாக ஜெனட்டிக் ஸ்கூலெல்லாம் போய் கொஞ்சம் வேறு மாதிரி படத்தை கொண்டு போனாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்ஸில் போனால் லாஜிக்கலாக உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஃபிசிக்கலாகட்டே இப்போ என் வரல் இவ்வளோ பெருசாக இருக்குது, பொண்ணு வரலாம் மாறும்போது சின்னதாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த அவ்வளோ மாஸ் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போனோன்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேண்டசிலே விட்டுருந்தோம். ஸோ அது போகும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து படம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பர் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபே வந்து ஃபுல் லென்த்தாக வந்து பண்ணியிருந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஓரளவு கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இல்லை, சின்ன பசங்க வந்து நியூ படம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்க ஜென்ரேஷனுக்கான ஒரு நியூ படம்னு வச்சுக்கலாம். சீன்ஸு ஒரு சில சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதாவது கரெக்டாக அந்த 6 o'clock மாறுவாங்கள்ல, ஸோ அப்போ வந்து ஒரு லவர் கூட இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஆள் மாறுறது, அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சூப்பராக வித்தியாசமான சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் சீனை சொல்ல விரும்பல. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு சில சீன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையிலே அதுக்காக இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். விடிவி கணேஷ் அவர் கொடுத்த கவுண்டர்ஸு, அவர் கொடுத்த ஒரு காமெடி செம்ம சூப்பர். ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். லவ் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எக்ஸிபிஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபிலிம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதில் நல்லா ஜாலியாக நல்லா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், செகண்ட் ஹாஃப் எந்த விதமாக லேகெல்லாம் இல்லை, நல்லாவே இது படம். டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான். லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது சார். அதில் ஏற்கனவே படம் பார்த்துருக்கல, எஸ்ஏ சூர்யா ஒரு படம் வந்தது, நியூவா கிட்டத்தட்ட அப்படி தானே. அந்த காலத்தில் ராமநாராயணன் வந்து அபூர்வனாகனு ஒரு படம் வந்திருக்கும். நிலங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருப்போம், பாம்பு வந்து ஈவினிங் ஆகிடும். கிட்டத்தட்ட அப்படி தான். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது நம்ம இப்போ சூப்பர் ஹீரோ படம்லாம் பார்க்குறீங்க, அப்போ லாஜிக்லாம் கேட்குறோமா, படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக ஒரு காமெடி
எல்லாமே செம வைப்பாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லாஜிக்லாம் இல்லை, எல்லாமே லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தா சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபிலிம், அவ்வளோ கமர்ஷியல் படம், அவ்வளோதான். ஜென்சிக்கு பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ தானே பார்க்குறோம். ஸோ எக்ஸைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான ஸ்டோரி, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பிரதர், சூப்பர். உண்மையாக ஒரு மாதிரி ஜென்சியாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு புது கிரியேட்டிவாக இருந்துச்சு. இது லாஜிக்காக இல்லையான்லாம் பார்க்க முடியாது, பட் மேஜிக்காக இருந்துச்சு. உண்மையாக புது ஹீரோ மாதிரி தெரியல, செம்மையாக பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு படம்.